அனைவருக்கும் வணக்கம். சிவன் பார்வதிக்கு உடலின் இடது பாகத்தை கொடுத்ததன் ரகசியம் தெரியுமா? வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத சிறப்பாக சிவன் மட்டுமே தனது உடலில் பாதியை தனது மனைவி பார்வதிக்கு அளித்துள்ளார். அர்த்தநாரீஸ்வரர் என்ற தனித்துவமான தோற்றத்துடன் காட்சி அளிக்கிறார். மனைவிக்கு தனது உடலின் பாதியை கொடுக்க முடிவு செய்த ஈசன் ஏன் வலது பாகத்தை கொடுக்காமல் இடது பாகத்தை கொடுத்தார்? இதற்கு காரணம், ஈசன் தனது உடலில் இடது பாகத்தை பார்வதி தேவிக்கு கொடுத்து சிவன் பாதி சக்தி பாதியாக ஒரே உடலாக அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருவது நம் அனைவருக்கும் தெரியும். அர்த்தம் என்றால் பாதி, நாரி என்றால் பெண். பெண்ணை உடலில் பாதியாக கொண்டவர் அல்லது பெண்ணுக்கு பாதி உடலை அளித்தவர் என்பதுதான் அர்த்தநாரீஸ்வரர் என்ற பெயருக்கு அர்த்தம். பார்வதி தேவிக்கு தனது பாதியை அளித்த சிவன் தனது வலது பாகத்தை தராமல் ஏன் இடது பாகத்தை தந்தார்? மனித உடலின் இடது பாகத்தில்தான் இதயம் உள்ளன. உயிரின் ஆதாரமாக திகழும் இதயம் போன்று ஒரு கணவரின் வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கக்கூடிய அவள் மனைவி இதயம் துடிப்பது நின்றுவிட்டால் ஒருவரின் வாழ்க்கை முடிந்துவிடும். அதேபோல் மனைவியின் இயக்கம் நின்றுவிட்டால் அந்த கணவன் எவ்வளவு பலசாலியாக, பணக்காரனாக, புத்திசாலியாக இருந்தாலும் அவனது வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டதற்கு சமமாகிவிடும். கணவன் மட்டுமல்ல, மனைவி இல்லை என்றால் அந்த குடும்பத்தின் சந்தோஷமே போய்விடும். மனைவி என்பவள் கணவன் உயிருக்கு நிகரானவன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இறைவனை தானே தனது உடலின் இடது பாகத்தை மனைவிக்கு அளித்துள்ளார். ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் இடது பாகம் என்பது சிறப்புமிக்கது. ஆன்மீக ரீதியாக பார்த்தால்தான் இடா நாடி எனப்படும் சந்திர கலையுடன் தொடர்புடையதாகும். இது நாசி துவாரத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். மன அமைதி, தியானம், கருணை, அன்பு, பக்தி ஆகியவற்றின் மையமாக இடது பாகமே கருதப்படுகிறது. ஆனால் உலகிற்கு அன்னையாக விளங்கும் கருணையின் வடிவமான அம்பிகைக்கு இடது பாகத்தை அளித்தார் சிவன். அறிவியல் ரீதியாக பார்த்தால் ஒருவரின் வலது பகுதியை இயக்கும் மூளையுடன் கட்டுப்பாடு, மையம், ஆற்றல் ஆகியவை இடது பாகத்தில்தான் உள்ளன. உணர்வியல் ரீதியாக இடது பாகம்தான் இரக்கம் மற்றும் அறிவிற்கானதாக உள்ளது. வலது பாதி பலத்தை குறிக்கக்கூடியது. சாஸ்திரங்களில் வலது இடது என்பது மிக முக்கியமானது. பொதுவாக பெண் தெய்வம் தனது கணவனின் இடது பக்கத்திலேயே இருப்பதாக காட்டப்படுகிறது. அதே சமயம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் பெண் வலதுபுறமாக நிறுத்தப்படுகிறாள். மேலும் உண்பது, எழுதுவது, நல்ல விஷயத்திற்கு வலது கையை பயன்படுத்தப்படுகிறது. மேலும் வலது பாகம் என்பது ஆளுமையை குறிப்பது, இடது பாகம் அன்பை குறிப்பது. உலகிற்கு தந்தையாக விளங்கக்கூடிய சிவன் தனது பக்தன் செய்த நல்லது கெட்டது ஆகியவற்றை ஆராய்ந்து பார்த்து பலனை தருவார். தாயாக இருக்கும் அம்பிகைக்கு கருணையின் வடிவமானவள் என்பதால் பக்தன் கேட்டதும் அவரின் துயரை போக்க அருள் செய்யக்கூடியவள். உலகை இயக்க வைக்கக்கூடிய ஆற்றல் பெண்ணிற்கே உள்ளது என்பதால் தான் அம்பிகைக்கு இடது பாகத்தை சிவன் அளித்துள்ளார். நன்றி.